அனைவருக்கும் வணக்கம். திருமண ரகசியங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். அந்த வகையில ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் எந்த ராசியில உள்ளாரோ, அதை வைத்து வரக்கூடிய மனைவியினுடைய குணங்கள் எந்த திசையிலிருந்து வருவாங்க, அவங்களுடைய வீடு எந்த பக்கத்து வாசப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில கடகம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் மீதி உள்ள ராசிகளை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சிம்மம் சூரியனுடைய வீடு. அப்போ சிறந்த நிர்வாகி அப்படின்னு பேருங்க. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவி சிறந்த நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சூரியன் அப்படின்றதுனால தந்தை வழியில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர் வழியில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்ற அந்த லாஜிக் தெரிஞ்சு அதன் பிரகாரம் இவங்க செய்வாங்க. இவங்க கிட்ட நிர்வாகம் கொடுத்தா நல்லபடியா நிர்வாகத்தை செய்வாங்க. பிறந்த வீட்டுல செல்ல பெண்ணா இருந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல 4 பேருக்கு தெரியிற அளவுக்கு இவங்க பிரபலமா இருப்பாங்க. ஒரு தலைவி அப்படின்ற அமைப்புல இருப்பாங்க. ஊர் தலைவி அல்லது பார்த்தீங்கன்னா தெருவுக்கு பார்த்தீங்கன்னா நிப்பாங்க. நம்பர் இப்படி அவங்க ஜாதகத்தை பொறுத்து குவாலிட்டி வந்துரும். ஆக 4 பேருக்கு தெரிந்த ஒரு மனைவியாக இருப்பாங்க. இன்னும் உங்க ஜாதகத்துல ஒரு சிறப்பு இருந்துச்சுன்னா அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட திசையிலிருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா வடக்கு பார்த்த வாசப்படி. அப்போ கிழக்கு தெற்கு வீதியா, கிழக்கு மேற்கு வீதியா, வடக்கு பார்த்த வாசப்படியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். சுருக்கமா நம்ம சொல்றோம். அடுத்தடுத்து நம்ம நிறைய பேசுவோம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் இருக்கிறார். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, புதனுடைய வீடு. அலங்காரம், கன்னி அலங்காரம். அப்போ கன்னியில சுக்கிரன் இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவி இளமையான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லது ஜாதகரை விட கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல அறிவாளியா இருப்பாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இவருடைய மனைவி நண்பர்கள் வீட்டுக்கு போனா நண்பர்கள் சரியா மதிக்கல அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க வீட்டுக்கு போகாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட குணங்கள் உண்டு. ஏன்னு சொன்னா 7ஆம் வீடு குரு. சோ இவங்களுக்கு 2 பெயர் இருக்கும். பட்ட பெயர் ஒண்ணு இருக்கும். வச்ச பெயர் ஒண்ணு, பட்ட பெயர் இருக்கும். அப்போ கன்னியில ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்குதுன்னா வரக்கூடிய மனைவிக்கு 2 பெயர்கள் இருக்கும். கிழக்கு பார்த்த வாசப்படி. இவருக்கு அமைக்கக்கூடிய மனைவியோட வீடு கிழக்கு பார்த்த வாசப்படியா இருக்கும். அடுத்து துலாம். துலாத்துல சுக்கிரன் இருக்குது. ஒரு ஆண் ஜாதகத்துல துலாத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொன்னா துலானா சுக்கிரனுடைய வீடுங்க. பாருங்க, ரிஷபம் சுக்கிரன், துலாமும் சுக்கிரன், ரெண்டுமே அழகு. இதுல சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த வீட்டுல சுபமா இருப்பாரு அப்படின்னு சொன்னா இந்த திருமணத்தை பொறுத்த அளவுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு சுக்கிரன். இங்கதான் அலங்காரமா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உள்ளவங்களா இருப்பாங்க. மனைவி பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருகிலே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர் பாத்தீங்கன்னு சொன்னா பிறந்த இடத்துக்கு மேற்கு திசையிலிருந்து வருவாங்க. மேற்கு திசையிலிருந்து வருவாங்க. தெற்கு பார்த்த வாசப்படியா இருக்கும். ஆக எதையுமே சீர்தூக்கி நல்ல விதமா குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்களா துலா ராசியில உள்ளவங்களுக்கு மனைவி அமையும். விருச்சக ராசி. விருச்சக ராசித்துல சுக்கிரன் உள்ளவங்களுக்கு, விருச்சகனா என்னங்க, நம்ம மேஷத்துக்கு சொன்ன மாதிரியே சொல்லணும். மேஷத்துக்கு செவ்வாய், விருச்சகத்துக்கும் செவ்வாய். இங்கேயும் இளமையான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க. சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. எதையும் நுணுக்கமா யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க இருப்பாங்க. செவ்வானா சொந்தம், கொஞ்சம் சொந்தத்துல அமையும், இல்ல தூர சொந்தமா இருக்கும், இல்ல உள்ளூர்லயே அமையும். ஆக கணவன் மனைவி 2 பேரும் போனா நல்ல தம்பதிங்க, நல்ல பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல செவ்வாய் பாத்தீங்கன்னு சொன்னா அதிபதி அப்படின்றதுனால கோபம் இருக்கும், உடல் ஹீட் இருக்கும், கர்ப்பப்பை கோளாறு இருக்கும். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய மனைவிக்கு இருக்கும்.
அதே போல கணவனோடயே இருக்க ஆசைப்படுவாங்க. சண்டை போட்டாலும் கணவனு கூடயே சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வடக்கு பார்த்த அமைப்புல இருந்து தெற்கு பார்த்த வீடா இருக்கும். அதாவது தெற்கு பார்த்த வாயில் வடக்கு திசையிலிருந்து வருவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து தனுசு. தனுசு அப்படின்னு சொன்னாலே குருவோட வீடுங்க. குருனா என்ன? சாந்தம். அப்போ சாந்தமான மனைவி, அமைதியான தோற்றம் உள்ளவங்க. எப்பயுமே ஜாதகரை விட, அதாவது இவரை விட அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எதையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் உபசரிப்பு ரொம்ப பக்காவா இருக்கும். அப்ப குரு அப்படின்ற அமைப்பை சுக்கிரனுக்கு நம்ம கொடுக்குறோம். சுக்கிரனுடைய வீடு ரிஷபம் துலாமா இருந்தா கூட அவருடைய நட்சத்திரம் குருவோட வீட்டுல போராடம் இருக்கு. அப்போ மனைவி வந்த பிறகு யோகம், மனைவி நிர்வாகம் நல்லா பண்ணுவாங்க, படிச்சவங்களா இருப்பாங்க, பண்ணுங்களா இருப்பாங்க, கடவுள் பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வடக்கு பார்த்த வாசப்படி உள்ள வீட்டுல இருந்து பெண் வருவாங்க. இவர் பெண் எடுக்கிற இடத்துல அவங்க வீட்டுக்கு அருகில அல்லது அவங்க வீட்டுக்கு போற வழியில கோயில் இருக்கும். அப்போ கோவில்கள் அதிகம் உள்ள இடத்துல பெண் எடுக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மகரம். மகரத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மகரம் சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கு அப்படின்னா இது சனியோட வீடு. அப்போ அதிகாரம் செய்யக்கூடிய மனைவி, வரக்கூடிய மனைவி சர்வாதிகாரம் பண்ற மாதிரி இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. ஆக இங்க கொஞ்சம் சுயநலமும் இருக்கும். எதையுமே ஆதாய நோக்கத்தோட பாக்குறவங்களா இருப்பாங்க. அதே சமயத்துல சுத்தபத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க. வீட்டை, நிர்வாகத்தை எதையுமே சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ மகருடைய வீடு அப்படின்றதுனால தெற்கு திசையிலிருந்து கிழக்கு பார்த்த வாசப்படி உள்ள இடத்துல இருந்து மனைவி அமைவாங்க. ஆக சுக்கிரன் மகரத்துல இருக்கிறது கொஞ்சம் சுயநலம் உள்ள மனைவி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து கும்பம். கும்பத்துல பாருங்க, மகரத்துல சுக்கிரன் இருந்தா அதிகாரம் செய்யறதை விட காரியத்தை சாதிக்கிறதுல குறியா இருப்பாங்க. இதுவே கும்பத்துல இருந்துச்சுன்னா அதிகாரம் செய்வாங்க, அதே சமயத்துல கொஞ்சம் நிர்வாகத்தையும் சிறப்பா செய்வாங்க. எதையும் குவாலிட்டியா செய்வாங்க. எதையும் குவாலிட்டியா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சனியோட வீட்டுல மகரத்துல ஒரு மாதிரி பலனும் கும்பத்துல ஒரு மாதிரி பலனும் இருக்கும். இதுல கும்பத்துல இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியா நீங்க எடுத்துக்கணும். அப்ப கும்பத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு சொன்னா தெற்கு பார்த்த வாசப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனைவி அமைவாங்க. அடுத்து மீனம். மீனத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க? குருவோட வீடு. நாம ஏற்கனவே தனுசுக்கு சொன்ன மாதிரிதான். தனுசு குருவோட வீடு. குருவோட குணத்தை எல்லாம் மனைவிக்கு கொடுக்கணும். குரு ஸ்தானத்துல இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, பெரியவங்களை மதிப்புவாங்க, மூத்தோர்களை மதிப்பாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா குரு தங்கம். தங்கம் அப்படின்னு சொன்னா தங்கத்துல உள்ள கத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். கத்தி தங்கத்துல இருந்தாலும் அறுக்கும், அது தகரத்துல இருந்தாலும் அறுக்கும், இரும்புல இருந்தாலும் அறுக்கும். அந்த வகையில அதுவும் ஒரு பிரச்சனையாத்தான் போகும். இப்ப நாம சொல்லி இருக்கிறது அத்தனையுமே பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள், ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கோம். விரிவா அடுத்தடுத்து நாம போடும்பொழுது உங்களுக்கு புரியும். அப்போ மீனத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள இடத்துல இருந்து பெண் அமையும். அப்போ ஒவ்வொரு வீட்டுல சுக்கிரன் உள்ளது, அந்த சுக்கிரன் உள்ள வீடு, அதில் உள்ள நட்சத்திரங்கள், இப்படி ஏராளமா குணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரனை வைத்தே மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ லென்த்தா போறது நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் விரிவா நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.